பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா த பாயிண்ட்ஸ் டேபிள் கால்குலேஷன் தான். ஸோ அவன் நமக்கு எப்படி பாயிண்ட்டை தரான், அதை பேஸ் பண்ணி நமக்கு அவனுக்கு பாயிண்ட் தரும். அவனுக்கு கரெக்டாக பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணுவோம், அவனுக்கு அநியாயம் பண்ணால் நம்ம அநியாயம் பண்ணுவோன்ற மாதிரி முழுக்க முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸாகவே இந்த டாஸ்க் ட்ராவல் ஆகுதோ, அதை பேஸ் பண்ணி தான் பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகுதோ அப்படின்றது நம்மளால முழுக்க முழுக்க பார்க்க முடியுது. அப்படி என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதை நீங்கள் மறக்காமல் பண்ணிடுவீங்க நான் நம்புறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு 3 டீம் இருக்குது. சமையல் டீமு, பாத்ரூம் கிளீனிங் டீமு, ஃப்ளோர் கிளீனிங் டீம். ஓகேவா? அதுக்கு 3த்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. சாம்பார் ஸ்குவாடு, ஃப்ளாஷ் ஃப்ரைட்டர்ஸ், மாப் மாயாவிஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கோட பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆகும் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தேன். இதில் மற்றவங்க பாயிண்ட் கொடுக்கறது இருக்கு. இன்னொரு பக்கம் டாஸ்க் வைப்பாங்க, அந்த டாஸ்கில் ஜெயிச்சா அதுலேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் அந்த காயினை நோட் பண்ணிங்கன்னா 2 ரீதியில் காயின் இருக்கு. ஒன்று கோல்டன் கலரு, இன்னொன்று ஒயிட் கலரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மற்ற டீம் போடுற ரேட்டிங் காயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாப் மாயாவிஸ் பண்ண ஒர்க்குக்கு சாம்பார் ஸ்குவாட் மார்க் கொடுறது, அது கோல்டு காயின் கணக்கு. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற 2 ஒயிட் காயின் இருக்கு பார்த்தீங்களா, 2 ஒயிட் கார்டு மார்க் மாயாவிஸ் போர்டில் இருக்கு. ஒயிட் கார்டுன்னு வேற எப்படி வந்திருக்கும்னு நான் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒன்று தான். டாஸ்க்கு 3 டீமுக்கும் ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. அந்த 3 டீம்லையும் எந்த டீம் வந்து டாஸ்க் ஜெயிச்சிருக்கோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு டாஸ்க் 1 பாயிண்ட்னா அப்போ 2 டாஸ்க் அந்த டீம் ஜெயிச்சிருக்கு. இல்லை ஜெயிக்கிற டீமுக்கு 2 பாயிண்ட்னா அந்த ஒரே டாஸ்க் அந்த டீம் ஜெயிச்சு 2 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் காயின் இருக்கும் பாருங்க, நல்லா அந்த ப்ரோமோல ஒரு செக்மெண்ட்ல காமிப்பாங்க, ஒரு இடத்துல 5 காயின் இருக்கும் அப்படின்றது தான். இது டாஸ்க் மூலியமா ஜெயிச்சது மாப் மாயாவிஸ் 2 பாயிண்ட். அடுத்து வராரு விக்ரமே சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரு பாயிண்ட் தரும். சாம்பார் ஸ்குவாட்னா யாரு? இந்த 5 பெண்கள் ஒன்னா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவும் வந்து அது ஒரு பாயிண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்லணும் போல இருக்கு. சாம்பார் ஸ்குவாடுக்கு 1 மார்க் தரும் அப்படின்ற மாதிரி விக்ரமோட காரணம், ரம்யாவோட காரணம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அதில் ரம்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹைஜீன் இல்லை, ஃபன் இல்லை, சாப்பாடு ஹைஜீன் படியும் ஃபன்னு படி பண்றதே கிடையாது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுதுன்ட்டு. ஸோ அதில் ஃபன்னு முக்கியம். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரையும் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறதுன்றது முக்கியம். ஹைஜீன் மேஜர் முக்கியம். ஸோ ஹைஜீனாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. இந்த டாஸ்க் இருந்தாலும் இல்லைனாலுமே ஃபுட்டை ஒரு நல்ல ரீதியில் கொடுக்க வேண்டியது உங்களோட ஒர்க்கு. அதை ஒழுங்காக பண்ணலன்ற ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த ஃபுட்டில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். இட் வில் பி ஃபேர் பாயிண்ட். என்டர்டெயின்மெண்ட் பண்ணாமல் இது பண்ணாமல் இருந்தால் ஃபேர் பாயிண்ட் தான் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன். அடுத்து சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாப் மாயாவிஸ்னா யாரு? விக்ரம் டீம் இருக்கு இல்லையா, விக்ரம் டீம்ல இருக்க அந்த நபர்கள். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, உடனே வந்து 1 பாயிண்ட் தருவோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ராப்பரா வேலை பார்க்கல, ப்ராப்பரா கிளீன் பண்ணல, எப்படி ப்ராப்பரா வேலை பார்க்கல, ப்ராப்பரா கிளீன் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. அவங்க என்ன வேலை பார்க்கல, என்ன கிளீன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு டீம், ரம்யா ஒரு டீம், 2 டீமுமே வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. யாருக்கு? சாம்பார் ஸ்குவாடுக்கு. ஸோ விக்ரமோட காரணத்தை காட்டல, ரம்யாவோட காரணத்தை காட்டாங்க. இதுல சாண்ட்ரா மார்க் மாயாவிஸ்ன்ற மாதிரி சபரியோட டீம், அதான் ரம்யா டீமுக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 2வது இவங்க வந்து விக்ரம் வந்து ரம்யா வந்து இந்த டீமுக்கு வந்து 2 மார்க் மாயாவிஸ்னா விக்ரமோட டீம், இந்த நேம்லேயே கன்ஃபியூஸ் ஆயிருது. ஸோ ரம்யா வந்து 2 பாயிண்ட் இருக்காங்க. சூப்பரா வேலை பார்த்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்கன்னு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க போல. ஸோ 2க்கு மேலேயும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட். ஸோ சாண்ட்ராவோட குற்றச்சாட்டு ஒழுங்கா பண்ணல, ஏன்னா அது ரிவெஞ்ச் மோட்ல தான். அவங்க 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நான் பண்றேன். ஸோ அவங்க கிளீன்லெஸ் கரெக்டாக பண்ணாங்களா, வேலை பார்க்கலாங்கன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ பழிக்கு பழி தீர்ப்போன்ற மாதிரி சாண்ட்ரா கொடுத்தாங்கன்னா சாண்ட்ரா தப்பு, ஏன்னா அந்த கேங்கில் அப்படி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இதுவும் ரிவெஞ்ச் மோட்ல போச்சுன்னா அது அவங்களுக்கான பாதிப்பு கம்பல்சரி இருக்கு. அடுத்து விக்ரம் வந்து என்ன சொல்றாரு, ஃபிளாஷ் ஃபைட்டர்ஸுக்கு 2 மார்க் கொடுக்குறோம். ஸோ விக்ரம் டீம் சபரிக்கு 2 கொடுக்குது, சபரி டீம் விக்ரமுக்கு 2 கொடுக்குது, கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. இப்போ அதே இந்த டைம் சாம்பார் ஸ்குவாடுக்கு இவங்க 2மே ஒவ்வொன்று கொடுத்தாங்க, அவங்களும் நாங்கள் ரிட்டர்னுக்கு ஒவ்வொன்று தான் கொடுப்போன்ற மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சாண்ட்ரா வந்து பாயிண்ட் சொல்றாங்க என்னன்னா, வாஷ் பேஷனை வந்து டூத் பிரஷை வச்சு எடுத்து கழுவுனாரு, வாஷ் பண்ணாரு, யாரோடைய டூத் பிரஷை வச்சு கழுவுனாரு அப்படின்றத சொல்றாங்க. இவங்க என்னன்னா, சபரி மேல அந்த டூத் பிரஷோட பிரச்சனை இருக்குல்ல, அதை எடுத்துன்னு வந்து அவங்க திரும்ப அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்றாங்க சாண்ட்ரா. இந்த இடத்துலயும் பர்சனலா தான் எடுத்துட்டு வராங்க, நாட் தட் கேம் பிளே. பர்சனலா பிரஷ் எடுக்கணும். அதுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கிளீனா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க பார்க்கணும். எப்படி அதை கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களான்றதான் சாண்ட்ரா பார்க்க வேண்டியது இருக்கிறத தவிர்த்து அந்த பிரஷ்ல பண்ணா இந்த பிரஷ்ல பண்ணான்ற அவசியம் கிடையாது. அது அவங்க டீமுக்குள்ள முடிவெடுத்து எஃப்ஜேவோட பிரஷ் எடுத்து தான் கிளீன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, எஃப்ஜேவோட பிரஷ் தான் அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. அது எஃப்ஜேக்கே பிரச்சனை இல்லை, அதை டிசைன் பண்ணி அவங்க கிளீன் பண்றாங்களா, நீங்க போகும்போது சுத்தமா சுகாதாரமா இருக்கா அப்படின்றதான் பார்க்கணும்.
அதை பார்க்காம இந்த பிரஷ் எடுத்துன்னு வந்து நீங்க அட்ரஸ் பண்றீங்கன்னா இட் ஷுட் பி அ பர்சனல் வெஞ்சன்ஸ். முழுக்க முழுக்க சபரி மீது இருக்கும் வன்மத்தை தான் இங்கே சாண்ட்ரா காட்டுகிறார் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உடனே இது ஃபேண்டாஸ்க், இதுவும் ஃபன்டாஸ்க் தான் சாண்ட்ரா. ஃபன்டாஸ்க்ல எதுக்கு பர்சனலா காட்டுறீங்க, அட்டாக் பண்றீங்க சாண்ட்ரா? ஃபன்டாஸ்க் ஃபன்னா எடுத்துட்டு போலாமே, அது ஏன் வந்து நீங்க அட்டாக் பண்றீங்க? அப்போ உங்களுக்கு ஃபன்டாஸ்கா தெரியலையா? நீங்க வெஞ்சன்ஸை காமிச்சிட்டு ஃபேண்டாஸ்க், வெஞ்சன்ஸை காமிச்சிட்டு ஃபேண்டாஸ்க் அப்படின்னா என்னது இது? புரியல எனக்கு. நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸும் சரி, பண்ற விஷயங்களும் சரி, ரொம்ப மோசத்தின் மோசமா போயிட்டு இருக்கேன். இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி சர்ருன்னு அப்படியே மேல போனவங்க அப்படியே கீழே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துகிட்டே இருக்காங்கன்றது பார்க்க முடியுது. இதனோட முடிவில் என்னன்னா, ஸோ மாப் மாயாவிஸ் 5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, லீடிங்ல இருக்காங்க. டாஸ்க் மூலியமா 2 பாயிண்ட், இது மூலியமா 3 பாயிண்ட். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் ஃபிளாஷ் ஃபைட்டர்ஸ் வந்து 3 பாயிண்ட், ட்ராஷ் ஃபைட்டர்ஸா 3 பாயிண்ட், இவங்க 2 பாயிண்ட். ஸோ இதுல எல்லா டீமுமே எப்படின்னா, நீ என்ன கொடுக்குறியோ அதெல்லாம் நான் திருப்ப கொடுப்பேன், 1 கொடுத்தா 1, 2 கொடுத்தா 2 அப்படின்ற மோட்ல போயிருக்காங்க. இதுல நியாயமான ரீசன்ஸ் இருக்கணும். 1 கொடுத்தா 1, 2 கொடுத்தா 2ன்றதுல நீங்க பர்சனல் அட்டாக் இல்லாம நியாயமா உங்க பண்றதை வச்சு நீங்க மார்க் போட்டீங்கன்னா இட் ஷுட் பி ஃபேர். ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு ஃபேரா போயிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.